வணக்கம். மாலை முரசு செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர், வள்ளுவருக்கு குமரியில் சிலை திறந்த 25ஆம் ஆண்டில் இங்கும் சிலை திறப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் என்றார். திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின் சால்வைக்கு பதிலாக 2,75,000 புத்தகங்களை பெற்று பல நூலகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் அப்போது மகிழ்ச்சி தெரிவித்தார். திருவள்ளுவரை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் என அவர் கூறினார். இளைஞர்கள் அறிவுச் செல்வத்தை சேர்க்க பாடுபட்டால் பொருட்செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும் என்றும், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது அறிவுறுத்தினார். பல்கலைக்கழகங்களை உருவாக்கி செலவுகளை செய்வது மாநில அரசு, ஆனால் துணைவேந்தர் நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலா என முதலமைச்சர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்தான் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் இருக்க வேண்டும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர், மாநில பட்டியலுக்கு கல்வியை மீட்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3,53,000 கோடி கடன் பெற்றுள்ள திமுக அரசு, அதுகுறித்து கணக்கு கேட்டால் பூசி மொழிகி அறிக்கை வெளியிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என்றார். இந்த ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக மேலும் ஒரு சாதனை படைத்துவிடும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பெட்ரோல் விற்பனை, மது விற்பனை, ஜிஎஸ்டி, முத்திரைத்தாள் என அனைத்திலும் அதிக வருவாய் கிடைத்தும் மக்கள் நலனுக்காக எந்த திட்டத்தையும் திமுக அரசு உருவாக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடன் வாங்கியும் புதிய திட்டங்கள் வரவில்லை, மூலதன செலவும் அதிகரிக்கவில்லை. அப்படியென்றால் அந்த பணம் எங்கே போனது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறிய பழனிசாமி, பாஜக கூட்டணி விவகாரத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடன் அளவு குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். மேலும் தங்களின் ஆட்சியின் போது வாங்கிய கடனின் அளவு 25 விழுக்காட்டிற்கும் கீழ் இருந்தது எனவும், ஆனால் தற்போது 26% மேல் உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அறிக்கையை வெளியிடுவதை தவிர்த்து நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை திட்டி அவற்றை செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மாட்டு இறைச்சி சாப்பிடலாம், கோமியம் குடிக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை, மாட்டு கோமியத்திற்கு மருத்துவ குணம் உள்ளது என்றும் அவை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாட்டு கோமியம் அமிர்த நீர் என கூறிய தமிழிசை, அமேசான் உள்ளிட்ட தளங்களில் பஞ்சகவ்யம் என்ற பெயரில் மாட்டு கோமியம் விற்பனையாகி வருகிறது எனவும், ஆயுர்வேதத்தில் கோமியம் ஒரு நல்ல மருந்து என்றும் விளக்கம் அளித்தார். ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவில் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும் என்றும், வட மாநிலங்களை போன்று இங்கு மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என்றும் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார்.
மாட்டு இறைச்சியை மட்டும் சாப்பிடுவார்கள், கோமியத்தை குடிக்கக்கூடாதா என பாஜக மூத்த தலைவரும் மருத்துவருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய மருத்துவர் ரவீந்திரநாத், மக்களை தவறாக வழிநடத்தும் ஐஐடி இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாட்டு கோமியம் நல்லதென்றால் நீங்கள் குடியுங்கள் எனவும் சாணத்தையும் சாப்பிடுங்கள் எனவும் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் கள் விடுதலை மாநாட்டில் கலந்து கொண்டு பனை ஓலையில் கள் அருந்தி அவர்களது போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார். பின்னர் பேசிய சீமான், தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் பேசும் பிரசாந்த் கிஷோரை தமிழகம் அழைத்து வந்தது யார் என சரமரியாக கேள்வி எழுப்பினார். டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படுவது என்ன, கோவில் தீர்த்தமா என்றும் அப்போது அவர் வினவினார். மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டம் குறித்து விரைவில் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது இதனை தெரிவித்தார். மதுரை அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தலைவர்கள் டெல்லி சென்றுள்ளதாகவும் அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பிறகு மகிழ்ச்சிகரமான தகவல் நாளை மதியானத்திற்கு மேல் வர வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மாட்டு கோமியம் குடிக்கலாம் என காமக்கோடி பேசியது அவரது சொந்த கருத்து என்றார். கோமியம் குறித்த ஐஐடி இயக்குநர் காமகோடியின் கருத்து முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு எனவும், ஐஐடி என்றால் அறிவாளி கிடையாது எனவும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி சாடியுள்ளார். சென்னையில் ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து அவரது வீட்டை மே 17 இயக்கம் உட்பட ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் இணைந்து நாளை முற்றுகையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் பிரச்சாரத்தின் போது திமுக பெண் நிர்வாகி கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அன்னை சத்யாநகர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த சசிகலா என்ற திமுக பெண் நிர்வாகி பெரியாரை பற்றி இழிவாக பேசிவிட்டு எப்படி இந்த பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வருகிறீர்கள் என சீதாலட்சுமியிடம் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து அவருக்கு பதில் அளித்த சீதாலட்சுமியின் கணவர், தேர்தலுக்கு பின் வேட்பாளர் இது தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளிப்பார் என பதில் அளித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் முக்கிய குற்றவாளி ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விடிய விசாரணை நடத்தினர். ஞானசேகரனின் வீட்டிலிருந்து லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன்படி அடையாறு துணை ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வெவ்வேறு இடங்களில் வைத்து விசாரணை நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஞானசேகரன் அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டின் காப்பீட்டுத் திட்டம் மூலம் இழப்பீடு வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்ட செயல்பாடு மற்றும் புயல், மழை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அபூர்வா, வேளாண்மைத்துறை இயக்குநர் முருகேஷ், தோட்டக்கலைத்துறை மற்றும் மலை பயிர்கள் துறை இயக்குநர் குமரவேல் பாண்டியன் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர், ஒக்கியம், துறைப்பாக்கம், கொட்டிவாக்கம், ஜல்லடியான்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் வசித்து வந்த 161 பேருக்கு இலவச மனை பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடல் பாட அரசு பள்ளி மாணவிகள் 6 பேரை வகுப்புகளை புறக்கணிக்க செய்து 2 மணி நேரத்திற்கு மேலாக விழாவில் நிற்க வைத்ததற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் உள்ள வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து 1535 வீடுகள் கட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வருவாய்த்துறையினர் வீடுகளை அளவீடு செய்ய வருகை தந்ததால் அதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் மயக்கம் அடைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் போலீஸ் ஜீப்பை சிறைபிடித்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணிக்காக கூடுதலாக காவலர்கள் வரவழைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்தனர். சென்னை புழல் சிறையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சிறைத்துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசு தரப்பில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கி கொள்ளை வழக்கில் தொடர்புடைய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளையில் 19 கிலோ தங்கம் மற்றும் 11 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதாக முதற்கட்ட உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து வழக்கில் தொடர்புடைய திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள பத்மநேரியைச் சேர்ந்த முருகாண்டி மற்றும் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஜோஸ்வா இருவரும் கொள்ளையடித்த பிறகு சாலை வழியாக பத்மநேரிக்கு வந்தபோது போலீசார் அவர்களை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளையர்களை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து கர்நாடக போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கலர்பட்டி காளியம்மன் கோயிலில் எருதாட்டம் விழா மேளதாளம் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் 30 காளைகள் களத்தில் காளையர்களை இழுத்துக் கொண்டு சீறி பாய்ந்து ஓடின. இந்த விழாவில் ஆக்ரோஷமாக துள்ளி குதித்து ஆட்டம் காட்டிய காளைகள் இளைஞர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தின. வெற்றி பெற்ற காளை மற்றும் காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. எருதுவிடும் விழாவை காண ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்து பார்த்து ரசித்தனர். தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். மாதாந்திர உதவித்தொகையை 15,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், 10 மாதங்களாக நிலுவையில் உள்ள மாத உதவித்தொகையை வட்டியுடன் வழங்க வேண்டும், 100 நாள் வேலைத்திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் என பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. நடிகர் விஜயை கண்ட பிறகுதான் சிகை அலங்காரம் செய்து கொள்வேன் என கேரளாவை சேர்ந்த ரசிகர் ஒருவர் சென்னை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மங்கலம் டேம் பகுதியிலிருந்து உன்னிக்கண்ணன் என்பவர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயை சந்திப்பதற்காக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலையில் குடும்பியுடன் சென்னை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் விஜய் அண்ணாவை சந்தித்த பிறகுதான் சிகை அலங்காரம் செய்து கொள்வேன் என அவர் கூறினார். நடைபயணமாக சென்று விஜயை சந்திக்கப் போவதை அறிந்த விஜய் ரசிகர் ஒருவர் அவருக்கு ஐபோன் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார். மறைந்த சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்திர போத்ராவிடம் நடிகர் தனுஷின் தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா 65 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் போத்ராவின் மகன் ககன் போத்ரா ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கஸ்தூரி ராஜா தாக்கல் செய்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கஸ்தூரி ராஜா தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி ககன் போத்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது.
புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடங்கியது. இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். 6 மாநிலங்களைச் சேர்ந்த 2 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் குறைந்த விலை வெண்டிலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மும்பை பந்த்ரா பகுதியில் மர்ம நபரால் தாக்கப்பட்ட நடிகர் சைஃப் அலிகான் 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கடந்த 16ஆம் தேதி மும்பை பாந்த்ரா பகுதியில் வசித்து வரும் ஹிந்தி நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் புகுந்த நபர் ஒருவர் அவரை சரமாரியாக கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த சைஃப் அலிகான் பாந்த்ராவில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு சைஃப் அலிகான் இன்று வீடு திரும்பினார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வங்கதேசத்தை சேர்ந்த முகமது ஷரீபுல் இஸ்லாம் என்பவரை போலீசார் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்ததில் 30 பேர் படுகாயமடைந்தனர். சாம்ராஜ் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற KSRTC பேருந்து சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ஆட்சியர் குமார், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் செலவை KSRTC நிர்வாகம் ஏற்க வேண்டும் என உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கர்ப்பிணி பசுவின் தலையை மர்ம கும்பல் வெட்டி உடலை கொண்டு சென்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னாவராவின் சாலக்கோடு கிராமத்தில் வசிக்கும் கிருஷ்ண ஆச்சாரி என்பவர் தனது சினை பசுமாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பிய நிலையில் திரும்பி வராததை அடுத்து அதனை தேடி சென்றுள்ளார். அப்போது மேய்ச்சல் நிலத்தில் பசுவின் கால்கள் மற்றும் தலை வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு உடலை மட்டும் மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து தரும்படி கிராம மக்கள் வலியுறுத்திய நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அசாமின் வனப்பகுதியில் சேற்றில் சிக்கிக்கொண்ட யானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டது. கோலா காட்டில் எனும் இடத்தில் சேற்றுக்குழியில் சிக்கிய காட்டு யானை ஒன்று அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்துள்ளது. அதன் அலறல் சத்தத்தை கேட்டு அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் சேற்றினை அகற்றிய நிலையில் மேலே வந்த யானை அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றது. இதுகுறித்த காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் 17 மர்ம மரணங்கள் நிகழ்ந்த கிராமத்திற்கு முதல்வர் உமர் அப்துல்லா சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பதால் கிராமத்தில் 13 குழந்தைகள் உட்பட 17 பேர் மர்ம நோயால் உயிரிழந்தனர். இதனையடுத்து இறந்தவர்களின் மாதிரிகளில் சில நியூரோடாக்சின்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அக்கிராமத்தில் உள்ள நீரூற்றில் சில பூச்சிக்கொல்லிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்நிலையில் எஞ்சியிருக்கும் 3 குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கிராமவாசிகளுடன் உரையாடிய முதல்வர் இறந்தவர்களின் கல்லறைகளுக்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேச திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 8.81 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் என பல வசதிகளை அரசு செய்துள்ளது. மேலும் இதுவரை சுமார் 8.81 கோடி பேர் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். நேற்று மட்டும் ஒரே நாளில் அதிகபட்சமாக 54.96 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவின் போது முதன்முறையாக இளம் பெண்கள் திரிவேணி சங்கமத்தில் கங்கா ஆரத்தியை நடத்தினர். ஜெய் திரிவேணி ஜெய் பிரயாக் ஆரத்தி சமிதியால் கடந்த ஆண்டு மே 15ஆம் தேதி முதல்
கங்கா தசரா எனும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இச்சடங்குகளில் பெண்களின் பங்கை முன்னிலைப்படுத்துவதன் நோக்கமாக தினமும் 7 பெண்கள் கும்பமேளாவில் கங்கா ஆரத்தி நடத்தி வருகின்றனர். ஜெயிலர் பட வில்லன் பால்கனியில் நிர்வாணமாக நின்று கொண்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்க்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மலையாள திரையுலகில் முன்னணி நடிகரான விநாயகன் திமிரு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிப்பு என்றால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் திறமை கொண்டவர். சில வருடங்களுக்கு முன்பு கேரள முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டி குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்டதற்காக விநாயகன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் 47வது அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட டொனால்டு டிரம்ப் ஏலியன் எனிமி என்ற சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார். வேற்றுக்கிரக வாசியை தான் ஏலியன் என அழைத்து வருகிறோம். அதே பாணியில் எதிரி நாட்டிலிருந்து சொந்த நாட்டுக்கு குடியேறுவதை தான் அமெரிக்காவில் ஏலியன் எனிமி என கூறப்பட்டு வருகிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று முறையான விசா வாங்கி குடியிருப்பவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அதே நேரம் சீனா உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு தான் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் தலையெடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்ற ஜேடி வான்ஸ் என்பவர் இந்தியாவின் குறிப்பாக சென்னையுடன் தொடர்புடையவர் என்ற தகவல் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்புக்கு எதிராக போட்டியிட்டவரும் அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். துணை அதிபர் பொறுப்பிலிருந்து கமலா ஹாரிஸ் வெளியேறினாலும் அவருக்கு பதிலாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மற்றொருவர் துணை அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். துணை அதிபரான ஜேடி வான்ஸ் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள வட்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த உஷா என்பவரை ஜேடி வான்ஸ் திருமணம் செய்துள்ளார். அகநானூறு புறநானூறு தமிழர்களின் பெருமை என்றும் இந்நானூறு திராவிட மாடல் மருத்துவத்துறையின் பெருமை எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தேசிய தர உறுதி பெற்ற 403 அரசு மருத்துவமனைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் 70 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவிற்காக வருகிறார்கள் எனவும் கூறினார். விபத்தில் சிக்கியவர்களுக்கு காப்பீடு தொகை 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் 282 கோடி ரூபாய் இதுவரை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ராகுல் காந்தி மீது பாஜக கையாளும் அடக்குமுறையை முறியடிக்கும் வகையில் நாளை ஈரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைநகர் டெல்லியில் கட்டப்பட்டுள்ள இந்திரா பவன் திறப்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றும் போது RSS தலைவர் மோகன் பகாவத் கூறியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் RSS பாஜகவை எதிர்ப்பதோடு இந்திய அரசையும் எதிர்த்து போராட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த பேச்சு இந்திய அரசுக்கு எதிராக மக்களை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறி பாஜக சார்பில் அளித்த புகாரின் மீது FIR பதியப்பட்டுள்ளது. இது ராகுல் காந்தி மீது பாஜக அடக்குமுறையை கையாள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பாஜகவை கண்டித்து நாளை ஈரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்கும் வகையில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை அமல்படுத்தப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு இந்த தகவலை தெரிவித்தது. தமிழக அரசின் இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார்.